எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபடுவதால் ஐஸ்வர்யம் பெருகும்? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த தினம். ஈசனை நினைத்து விரதமிருந்து வழிபடுவது. பால், அரிசி மற்றும் சர்க்கரையை நைவேத்தியமாக படைக்கலாம். செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான், துர்க்கை, அனுமன் ஆகியோருக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் விரதமிருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வந்தால் வாழ்க்கை ஒளியும் வளமும் பெருகும். புதன்கிழமை. கணபதியை வணங்க மிக சிறந்த நாள் புதன்கிழமை. எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதல் கடவுள் விநாயகரை வணங்கி தொடங்கினால் வெற்றியாகும். வியாழக்கிழமை. பொதுவாக விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் வியாழன். அதே சமயம் அவரின் துணைவியான லட்சுமி தேவியை வணங்கவும் உகந்த நாள். வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து துர்க்கை அம்மனை அவரது அவதாரங்களையும் வழிபட ஏற்ற நாள். பெண் தெய்வங்களுக்கு ஏற்ற நாள். சனிக்கிழமை. சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து திருமால், ஆஞ்சநேயர், காளி தேவி வழிபட உகந்த நாளாக பார்க்கப்படுகின்றது. அதோடு நீதி அரசர் சனி பகவானுக்கு ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை. நவகிரகத்தின் மையமாக முதன்மை கடவுளாக இருப்பவர் சூரிய பகவான். ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட சூரிய தோஷமும் வாழ்க்கையில் இன்னல் நீங்க மகிழ்ச்சி கிடைக்கும்.